அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெட் பேப்பர் 2ல இங்கிலீஷ் கிளாஸ் 4வது நாள் பார்க்க போறோம். நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு சில டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து இங்கிலீஷ் நிறைய இருக்கு சார். ஆனா அது ஒரு எப்படி வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரலையும் எப்படி போகணுன்ற மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்லுங்க. ஒரு இடத்துல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றாங்க, டைரக்ட் இன்டைரக்ட் எதெல்லாம் எங்கெல்லாம் வரும் என்ன எல்லாம் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது ஒரு கதை மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து டிக் பண்ணி படிக்கிறதுக்கு, ஓ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு டிக் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதை மாதிரி தான் இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் கொண்டு போக போறேன். உங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லாம இங்கிலீஷ்னா இதுதான் சிலபஸ், இந்த ஹைரார்க்கியில தான் படிக்கணும், சிலபஸையும் நம்ம இப்படிதான் கொண்டு போக போறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கிளாஸ் நான் கொண்டு போக போறேன். இதுல வந்து நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட், நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு இங்கிலீஷ் அப்படின்னாலே ஒரு கிராமர் படிக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குழந்தை எடுத்துக்கோமே, ஸ்டேஜ் 1. ஒரு ஸ்டேஜ் 1 இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக் கொடுப்போம்னா ஆல்பாபெட் கற்றுக் கொடுப்போம். ஏபிசிடினா என்ன அதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். ஆல்பாபெட்ஸ் கற்றுக் கொடுப்போம். அதுக்கு அடுத்தது சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க நிறைய டீச்சர்ஸ் கேட்டிருக்கிற மாதிரி நான் இன்னைக்கு கிளாஸை வந்து அப்படிதான் கொண்டு போக போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட், ரெண்டாவது வேர்ட்ஸ், மூணாவது வந்து நம்ம என்ன பண்ணி சொல்லி தருவோம்னா சென்டென்ஸ் சொல்லி தருவோம், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லி தருவோம், சப்ஜெக்ட்னா என்ன ப்ரெடிகேட்னா என்னன்னு சொல்லி தருவோம். இதுதான் ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒரு குழந்தை, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குழந்தை ஆல்பாபெட் படிச்சிருந்தா வேர்ட்ஸ் சொல்லி தருவோம், சென்டென்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சொல்லி தருவோம். இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ல இதுதான். அப்போ நல்லா கவனிக்கணும் நீங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து ஆல்பாபெட் படிச்சிருத்து, வேர்ட்ஸ் படிச்சாச்சு, ஓகே. அப்போ சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கும்போது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பை பர்பஸ். இப்போ நம்ம இங்க வச்சிருக்கிற அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து பர்பஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. இதுல வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட், ஒரு சாதாரணமா ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் a statement end with a period, full stop. She enjoys reading books. அப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்குது சாதாரணமா, ஐ ட்ரிங்க் காஃபி அப்படின்னு. அது ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ். அப்போ அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா படிக்குது. அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா இட்ஸ் எண்ட் வித் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்ல எண்ட் ஆயிருக்கும். அது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மூணாவது. அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கமாண்ட், ரிக்வெஸ்ட் அதெல்லாம் இருக்கும். நாலாவது வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ், ஸ்ட்ராங் ஃபீலிங், ஆச்சரியக்குறியோட முடிஞ்சிருக்கும். இப்படி நம்ம பர்பஸுக்காக ஒரு 4 விதமான சென்டென்ஸை படிக்கிறோம். 4 விதமான சென்டென்ஸ். அப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்றத முதல்ல 4 படிப்போம். திடீர்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்றோமே, அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா அது சென்டென்ஸை ஸ்ட்ரக்சரை வச்சு பிரிச்சது. அப்போ இது வந்து சென்டென்ஸ் வந்து பர்பஸ். ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட்னா எப்படி இருக்கும், இன்ட்ராகேட்டிவ்னா கடைசியில் கொஸ்டின் மார்க்ல முடிஞ்சிருக்கும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா ஒரு கமாண்ட் ரிக்வெஸ்ட் இருக்கும், ப்ளீஸ் அப்படின்னு அந்த கீவேர்ட் சொல்லுவோம், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா ஆச்சரியக்குறியில முடிஞ்சிருக்கும் அப்படின்றது நம்ம சென்டென்சஸ் கிளாசிஃபை பண்ணிட்டோம். ஆனா இதே ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, ஸ்ட்ரக்சர் அதுலதான் என்ன ஆகுது, சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்சஸ், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு 3 விதமா பிரிக்கிறோம். இது ஸ்ட்ரக்சர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர்ல வரும். அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த என்ன விஷயம் அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன. ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ்ல ரொம்ப முக்கியம் எது, சப்ஜெக்ட். இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தாச்சு. இருந்தாலும் நீங்க டீச்சர்ஸ் கேட்டிருக்கீங்கன்றதுனால நான் அதை கதை மாதிரி சொல்லிட்டு வரேன். ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் டெல்ஸ் who are, what the sentence is about. It is usually noun or pronoun. The dog barks loudly. John plays football. இதுல ஜான்ன்றது சப்ஜெக்ட்,
ப்ரெடிகேட் அவன் என்ன பண்ணான், பிளேஸ் ஃபுட்பால். அப்போ ஸ்டேஜ் 1 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்டேஜ் 1 என்னன்னா ஆல்பாபெட், வேர்ட்ஸ், சென்டென்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சென்டென்ஸ்ல மொத்தம் 4 வகை இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வந்து சென்டென்ஸ் வந்து 3 வகையா பிரிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது இது வரலையும் ஒரு ஸ்டேஜ். ஒரு குழந்தை 5வது வரலையும் படிச்சிருப்பாங்க. அது வரலையும் ஒரு ஸ்டேஜ். பிரைமரி லெவல் டெட் பேப்பர் 1 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வரலையும் ஒரு ஸ்டேஜ். இப்ப ஸ்டேஜ் 2ல அடுத்த லெவல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வரும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்னெல்லாம் இருக்கு நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அது வரலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் சொல்லி தரல நான். அப்போ ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு மாடர்ன் கிராமர்ல நம்ம புதுசா என்ன படிக்க போறோம்னா டிட்டர்மைனர்ஸ்னா என்னன்றத தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஸ்டேஜ் 2. அடுத்தது ஸ்டேஜ் 3, 3வது லெவல். ஃபர்ஸ்ட் லெவல், லெவல் 1 அப்படின்னு எழுதிக்கணும் நீங்க இங்கிலீஷ்ல. லெவல் 1ல ஆல்பாபெட் படிக்கிறா, சென்டென்ஸ் படிக்கிறா, சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படியே ஒரு லெவல் 2, அடுத்த லெவல் லெவல் 2 ஆர் ஸ்டேஜ் 2ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கிறான். ஸ்பீச்ல என்னெல்லாம் படிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், டிட்டர்மைனர்ஸ், இதெல்லாம் படிச்சுட்டு தான் அடுத்தது வரணும். அடுத்தது ஸ்டேஜ் 3ல சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறோம். ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா அந்த சென்டென்ஸ்ல ஃப்ரேஸ் எது, கிளாஸ் எது, டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ். இந்த கிளாஸ் சொல்றோம் இல்லையா, அதுல எத்தனை டைப் இருக்கு, ஒரு சென்டென்ஸை பார்த்தாலே அதுல ஃப்ரேஸ் எது, கிளாஸ் எது, டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. சென்டென்ஸை வந்து பர்பஸுக்காக பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சருக்காக பிரிக்கிறோம். ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர்ல தான் எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் வரும். அப்போ நம்மளுடைய கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆல்பாபெட் உங்களுக்கு தெரியும், ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எழுத தெரியும், அதுல சப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும், ப்ரெடிகேட் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். 2வது லெவல் அப்படிங்கிறது என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அதை தான் நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். அதுல கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கு. அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்ச உடனேயும் நான் என்ன எடுப்பேன் அப்படின்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எடுப்பேன். அதுல என்ன இருக்கும், ஃப்ரேஸ் இருக்கும், கிளாஸ் டைப்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜ் 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்துதான் டெட்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது வந்து எதை குறிக்கும்னா வேர்ப் சிஸ்டத்தை குறிக்குது. அதுலதான் நம்ம டென்சஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், மாடல்ஸ் இதெல்லாம் படிக்க போறோம். இது ஸ்டேஜ் 4. அப்போ நீங்க இதெல்லாம் கரெக்டா குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எந்த லெவல முடிச்சிருக்கீங்கன்றதை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்டேஜ் 5. இந்த ஸ்டேஜ் 5 தான் அட்வான்ஸ் கிராமர். இதுல என்ன வரும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ்னா என்ன, ப்ரிபோசிஷன்ஸ்னா என்ன, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன, இது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்றது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், கொஸ்டின் டேக். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து ஈஸியா அதை படிச்சுக்கலாம் அப்படின்லாம் போவோம். அப்படியெல்லாம் போகாம நான் இங்க சொல்லி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் வந்த உடனேயும் அது எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்றத ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப அடுத்தது
ஸ்டேஜ் 6 6வது லெவல் வெக்காபுலரி அண்ட் யூசேஜ். இதுதான் ரொம்ப முக்கியம். இது சிலபஸ்ல சினோனிம்ஸ்னா என்ன, ஆன்டனிம்ஸ்னா என்ன, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஹோமோஃபோன்ஸ், ஃபோனாலஜின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும் இந்த ஃபோனாலஜியில். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 6ல் வரும். ஸ்டேஜ் 7 அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கவனிங்க. ஸ்டேஜ் 6க்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஜ் 7. இந்த ஸ்டேஜ் 7ல லிட்ரேச்சர் செக்ஷன், அப்படின்ற ஹெட்டிங்ல சிமிலி, மெட்டஃபோர், பர்சோனிஃபிகேஷன், அலிட்டரேஷன், ஹைப்பர்போலி, ஆக்சிமோரன், ஓனோஃபோட்டோஃபியா இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் என்னன்றது தெளிவா நான் சொல்லித்தரேன். இதுல இருந்து நம்ம டெட் பேப்பர் 2ல கொஸ்டின் வந்திருக்கு, 2025ல வந்திருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 7. இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வரப்போறது. ஸ்டேஜ் 7ல அதை பார்க்க போறோம். இப்போ நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வரேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நாம இதுவரையிலையும் பார்த்துருக்கிறது நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம இந்த 3 பார்க்கல. ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். A noun is a person, place, thing, cat, city, house, Alex இதெல்லாம் வருது. A pronoun replace a noun. இப்போ ஏற்கனவே வந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவோம். he, she, it, they இருக்கும். Verb. A verb is an action or state. Eat, run, fly, is. இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ரெடி ரெக்கார்டரா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் இதை எடுத்து பார்க்கலாம். நான் வந்து இன்னும் ஒரு 2 நாள்ல இந்த இதுவரையிலும் முடிச்ச இங்கிலீஷோட நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸசைஸோட போஸ்ட் பண்ணிடுவேன் வித் ஆன்சர் கீயோட. நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணலாம். இதையே கூட எடுத்துக்கலாம். அட்ஜெக்டிவ். an adjective describes a noun. adjective describe a noun. கேட் எப்படி இருந்தது, ஒயிட்டா இருந்தது. அவன் எப்படி இருந்தான், ஹாப்பியா இருந்தான். கத்திரிக்காய் எப்படி இருந்தது, அவன் எப்படி இருந்தான், உயரமா இருந்தான். பஸ் எப்படி போச்சு, ஃபாஸ்டா போச்சு. இதெல்லாம் தான் இந்த அட்ஜெக்டிவ்ல வரும். அட்வர்ப்னா என்ன, டிஸ்கிரைப் எ வேர்ப். வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். தோர்கார்லியா வேர்ப் அவரை டிஸ்கிரைப் பண்ணும். அவன் எப்படி ஓடினா, ரொம்ப ஃபாஸ்டா ஓடினா. வெல், ஆஃபன், வெரி, குவிக்லி இதெல்லாம் அட்வர்ப்ல வரும். ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, a preposition shows time, place or direction. இந்த ப்ரிபோசிஷன் தான். ப்ரிபோசிஷன்ல இருந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ப்ரிபோசிஷன் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். 1 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த 3த்தையுமே கொஞ்சம் டெப்தா பார்க்க போறோம். ப்ரிபோசிஷன் என்ன, கன்ஜெக்ஷன் என்ன, இன்டர்ஜெக்ஷன் என்ன பார்க்க போறோம். ப்ரிபோசிஷன்ல அதிகமா கேட்கறது இன், ஆன், அட், அண்டர். கன்ஜெக்ஷன் அண்ட், பட், ஆர், சோ. கன்ஜெக்ஷன்ல இன்டர்ஜெக்ஷன்றது என்னன்னா ஃபீலிங் சொல்றது. வாவ், ஒரே, ஹே அதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன்ல வரும். இப்ப நம்ம இதுவரையிலும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, வேர்ப்னா என்ன. அட்வர்ப்னா என்ன, நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னான்றத ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க அதை எடுத்து படிச்சு பாருங்க. இப்போ இதை சொல்லி கொடுத்துட்டு வரும்போதே நம்ம ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ரோனவுன்ல வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்ட், பொசசிவ் ப்ரோனவுன் இருக்கு. ஐ, யூ, ஹி, ஷீ, இட், வி, தே இதுக்கெல்லாம் என்ன பேருனா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பேர். சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த ஐ வந்து எப்படி ஆகும், மீ, யூ யூவாதே இருக்கும். ஹி ஹிம்மா மாறும். ஷீ வந்து ஹர்ரா இருக்கும்.
இட்டா மாறும், வி அஸ்ஸா இருக்கும், தெம். இப்படி நம்ம எழுதும்போது இதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதுதான் நீங்க மறக்க கூடாது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா எப்படி இருக்கும்? ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தேன்னு இருக்கும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், இதுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பேர். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், என்னுடையது, மை, யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், அவர் நேஷன், நம்முடைய நாடு, தேர், இதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அதோடைய டெர்மினாலஜில இது யாரு அப்படின்னு கேட்டா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இது யாரு கேட்டா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், இது யாரு கேட்டா பொசசிவ் அட்ஜெக்டிவ், இவர் யாரு பொசசிவ் ப்ரொனவுன் எப்படி இருக்கும்? மைன், யுவர்ஸ். இந்த மை வந்து மைனா மாறும் பொசசிவ் ப்ரொனவுன்ல. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல மையா இருக்கும், ப்ரொனவுன்ல மைனா மாறும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீடைலா வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இது இங்கிலீஷ் கிராமர்ல ரொம்ப முக்கியம். அப்ப எங்கேயாவது ப்ரொனவுன் என்ன இருக்கு பாரு, பொசசிவ் அட்ஜெக்ட் என்ன இருக்கு பாரு அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம். அடுத்தது verb பத்தி பார்த்தோம். A verb is a word that shows action, state, possession. verbல என்னெல்லாம் verb இருக்கு? மெயின் verb, helping verb. மெயின் verb இன்னும் ரெண்டா பிரிக்கிறோம், transitive, intransitive. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஹெல்பிங் verb என்னவா இருக்கும்? ஆக்சிலரி verb, மாடல் verb. transitive verb என்ன இருக்கும்? she writes a letter, transitive. birds fly, intransitive birds fly. ஆக்சிலரி வந்து is playing முடியும். மாடல் verb வந்து can swim, can. இதெல்லாம் மாடல் verbல முடியும். so she writes a letter, இது மெயின் verb, writesன்றது மெயின் verb. he is playing, இது வந்து ஹெல்பிங் verb பிளஸ் மெயின் verb. ஸ்டேட்டஸ் சொல்லு, என்ன பண்றா அப்படி, இது ஆக்ஷனை சொல்லு. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைடு வச்சு நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. மாடல் verb ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். கேன், குட், மே, மஸ்ட், வுட், ஷுட். இது வந்து ஷுட். இது கேன் அப்படின்றது எபிலிட்டியில வரும், ஒருத்தரோட எபிலிட்டி. ஐ கேன் ஸ்விம், என்னால நீந்த முடியும். குட் எப்போ வரும்னா பாஸ்ட் எபிலிட்டி, நான் சின்ன வயசுல நல்லா நீந்துவேன், நான் சின்ன வயசா இருக்கும்போது நல்லா நீந்துவேன் அப்படின்னு சொல்றது. ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் அ கிட். மே, மே வந்து ரிக்வெஸ்ட்ல வரும், இதுவும் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மே ஐ கம் இன். மஸ்ட், ஸ்ட்ராங் நெசசிட்டி, யூ மஸ்ட் ட்ரை திஸ், இதை நீ முயன்று பார். யூ மஸ்ட் ட்ரை டேஞ்சன்ட் டீச்சிங் சேனல், அது இது முயன்று பார். would எப்போ வரும்? பொலைட் ரிக்வெஸ்ட். would you pass the book, அந்த புக்கை கொஞ்சம் எடுத்து தரீங்களா, இந்த புக்கை கொஞ்சம் அவங்களுக்கு தரீங்களா. should எப்போ வரும்னா அட்வைஸ்ல வரும், இதுவும் சஜஷன்ல வரும். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், verb வந்து டினோட் பண்ணும்போது V1, V2, V3, V4, V5 இந்த மாதிரி verb வந்து டினோட் பண்ணுவோம் ரூல்ஸ்ல. அந்த V1 அப்படின்றது பேஸ் ஃபார்ம், அது பிரசன்ட்ல இருக்கும். V2 அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். இப்ப ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோட், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். அப்ப ரைட் அப்படின்றது V1, அதோட பாஸ்ட் டென்ஸ் V2 சொல்லுவோம், verb 2. இது V3. V4 அப்படின்றது என்னன்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இந்த verb 4ன்றது எதை குறிக்குதுன்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள குறிக்குது, ING ஃபார்ம்ல வரும், ரைட்டிங். V5 verb, verb 5 அப்படின்றது என்னன்னா தேர்ட் பர்சன் சிங்குலரை குறிக்கிறது, ரைட்ஸ். எப்படி வரும்? டஸ் பிளஸ் ரைட்னு வரும். அப்ப ரைட்ஸ், இது தேர்ட் பர்சன் சிங்குலரை குறிக்கிறது. அப்போ verb 1, verb 2, verb 3, verb 4, verb 5 அப்படின்னா verb 1ன்றது பிரசன்ட் டென்ஸ், அத பேஸ் ஃபார்ம் சொல்லுவோம். verb 2 வந்து பாஸ்ட் டென்ஸ், verb 3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் INGல வரும் V4ன்றது. V5ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வரும், ரைட்ஸ்னு வரும். இப்ப நான் வந்து ரைட் அப்படின்ற ஃபார்முக்கு வேர்புக்கு வந்து நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு verb ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு V1, V2, V3, V4, V5
இது எல்லாத்தையும் எழுதி பாருங்க. ஸ்லீப், கேட்ச், இதுக்கெல்லாம் எழுதி பாருங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த V1 V2 V3 V4 5க்கு நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளை நல்லா படிங்க. V1ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது என்ன சொன்னோம்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், கோயிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கு அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர். இது வந்து கோஸ், டஸ் பிளஸ் கோன்னு வரும், அதான் கோஸ். இந்த டேபிள்ல இருக்கிற இந்த வேர்ப் எல்லாத்தையும், இந்த 5 ஃபார்மையும் நீங்க தரவா இருந்தே ஆவணும், ரொம்ப முக்கியம். அடுத்தது இங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், V1 V2 V3 மட்டும் போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும், V4ம் V5ம் ட்ரை பண்ணி பாருங்க. வேர்ப் வந்து பியா இருந்தா V2 வந்து வாஸ் ஆகும், பி ஃபார்ம். பீட், பீட், பீட்டன், பிகம், பிகேம், பிகம், அதான் ப்ரெசன்ட் டென்ஸ். verb 2 வந்து past tense, இது வந்து past participle V3 வந்து. ஸோ இது மாதிரி நீங்க வந்து இது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நான் வந்து V1 V2 V3 V4 V5 அது எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வேர்ப்ல வந்து டூ, அந்த டூ எப்போ வரும் அப்படின்னா, ஐ டூ, யூ டூ, வி டூ, தே டூ. ஆனா ஹீ, ஷீ, இட் வரும்போது, அதான் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி, போன கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி, ஐ யூ வி தே அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஐ யூ வி தே, ஐ யூ வி தே வந்தா டூ தான் வரும். ஹீ, ஷீ, இட் வந்தா டஸ் வரும். இத மறக்க கூடாது. அடுத்தது the verb have. have எப்பெல்லாம் வரும்? ஐ யூ வி தே இதுக்கெல்லாம் have வரும். ஈ, ஷீ, இட் வந்தா as வரும். இதையும் ஞாபகம் வச்சுங்க. இப்பதான் நம்ம மெயினான ஒரு இடத்துக்கு வரோம். இப்ப நம்ம படிக்க போறது ப்ரிபோசிஷன். இந்த டயக்ராம நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ இதுல இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. இந்த புள்ளி வந்து பெட்டிக்குள்ள இருக்கு. பெட்டிக்குள்ள இருக்கிறதுனால இன்சைடு சொல்றதுனால இன். என்னெல்லாம் ப்ரிபோசிஷன் வருது லைன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன். இன்னுனா பெட்டிக்குள்ள இருக்கு. The cat inside the box. At point, இந்த ஓரமா உட்கார்ந்து இருக்கு. at point, இந்த பாயிண்ட்ல. அப்ப அட்டு. on top, பெட்டி மேல. அப்ப அட்டு. அட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. அட்டுன்றது ஒரு கார்னர்ல இருக்குது. அட் ஒரு பிளேஸ், ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல இருக்கு. on top, அந்த அதனுடைய மேல் பகுதியில் இருக்கிறது. மேல் பகுதியில் இருக்கிறது அது on. the cat on the table. higher than, நல்லா கவனிக்கணும், அந்தரத்துல இருக்கிறது. above, above சொல்லுவோம், அது அந்தரத்துல இருக்கிறது. ஃபிக்ஸடாவும் இருக்கும். ஃபேனை வந்து இப்போ வந்து நான் above சொல்றேன். இந்த அபவும் அடுத்தது இருக்கிற ஓவரும் பாருங்க. நம்ம தலை மேல ஒரு ஃபேன் சுத்துது. அது தலை மேல சுத்துற ஃபேனை ஓவர்னு சொல்லுவோமா அபவ்னு சொல்லுவோமா? அப்ப அதை எப்படி சொல்லணும்னா, ஃபேன் வந்து நம்ம தலைக்கு மேல ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ல சுத்திட்டு இருக்கு, நம்ம தலைக்கு மேல. அப்ப அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருக்கும்போது அது அபவ்னு தான் சொல்லணும். ஓவர்னு எப்ப சொல்லுவோம்னா, ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு பொருளை தூக்கி அந்த பக்கம் தூக்கி போடுறான். இங்க இருந்து தூக்கி போற பொருளை ஒருத்தர் அந்த பக்கம் வாங்கிக்கிறான். அப்ப அது டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவோம், ஓவர்னு சொல்லுவோம். ஒரு பாலை தூக்கி போடுற, இங்க இருந்து அந்த பக்கம் தூக்கி போடுற, இந்த படத்தை பாருங்க, இப்படி டிராவல் பண்ணுது. மூவிங் அக்ராஸ் அபவ், மேல் மேல் இந்த அபவ் இருக்கு இல்லையா, அது மூவ் ஆகும். இது வந்து ஃபிக்ஸடா இருக்கும், நல்லா கவனிக்கணும். இது வந்து மூவ் ஆகும். மூவ் ஆச்சுன்னா அப்ப அதை ஓவர்னு சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த இடம் ஃபுல்லாவே பிளேஸ். அப்போ பிளேஸ் அப்படின்ற இடத்த வச்சு ப்ரிபோசிஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னா, இன், அட், ஆன், அபவ், ஓவர். இன் எப்ப சொல்லுவீங்க,
அட் எப்ப சொல்லுவீங்க, ஆன் எப்ப சொல்லணும், above எப்ப சொல்லணும், ஓவர் எப்ப சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட், ப்ரிபோசிஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ ப்ரிபோசிஷன்ல இன்னைக்கு நான் நடத்துற ப்ரிபோசிஷனை இன்னைக்கே தரவு பண்ணிடணும். இதுலயே நான் நிறைய உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் போட்டு முடிச்சீங்கன்னா ஸ்வைப் ப்ரிபோசிஷன் முடிச்சிட்டோம்பா, ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஓவர் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிற 30 1 மார்க் கொஸ்டினையும் கரெக்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கிராக் பண்ண போறோம். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம். இப்ப ரெண்டாவது செக்ஷன் 2ல மூவ்மெண்ட் பொசிஷன், மூவ்மெண்ட் இயங்குதல், இப்போ நடக்கிறது, குதிக்கிறது, சுத்துறது, இதெல்லாம். இப்போ இதுல எப்படி பாருங்க, இப்போ இந்த இந்த குறி இந்த இந்த இங்க போட்டிருக்கிற இந்த சிம்பிளை பாருங்க, சர்க்கிளிங் மாதிரி இருக்கு. அப்ப அரவுண்ட், சுத்தி வர்றது அரவுண்ட். ஒரு தியேட்டருக்குள்ள போறது என்டரிங், இன்டு. அப்ப உள்ள நுழையறத இன்டுன்னு போடணும். ப்ரிபோசிஷன் வந்து இன்டுன்னு வரும். அப்போ இரண்டாவது ரூல், நம்ம பார்க்கிற இரண்டாவது ரூல் என்னன்னா, மூவ்மெண்ட் பொசிஷன் அப்படின்றதுல அரவுண்ட், அரவுண்ட், ரெண்டாவது இன்டு, மூணாவது அப்பான், நாலாவது பிட்வீன், அஞ்சாவது அமாங். எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலையும் முதல் 2ல இருந்தே வந்துடும். முதல் 2, நாலாவது. இப்ப பாருங்க, அப்பான் அப்படின்னா என்னன்னா லேண்டிங் ஆன், லேண்டிங் ஆன், அது வந்து அப்படியே கீழ் நோக்கி வருது, லேண்டிங் ஆன், அதான் அப்பான். பிட்வீன், இவங்க 2 பேருக்கும் நடுவுல, பிட்வீன், இந்த மிடில் ஆஃப் 2, இந்த 2 பேருக்கு நடுவுல இருக்கும்போது பிட்வீன் தான் சொல்லணும். அமாங், 10 பேர் இருப்பான், சரவுண்டட் பை மெனி, சுத்தி நடுவுல ஒருத்தர் இருக்கிறது, அதான் அமாங், அமாங் அப்படின்னு சொல்லு. இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். செக்ஷன் வைஸ் தனித்தனியா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் தெரியணும். மூணாவது வந்து டைரக்ஷனை பொறுத்து நம்ம எப்படி ப்ரிபோசிஷன் எழுதுவோம். டுவர்ட்ஸ் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப், டுவர்ட்ஸ், நான் டுவர்ட்ஸ் சென்னை போறேன், டுவர்ட்ஸ் ஆந்திரா போறேன், அந்த புயல் ஆந்திராவை நோக்கி செல்கிறது அப்படி. த்ரூ அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், மூவிங் இன்சைட் அவுட். டுவர்ட்ஸும் ட்ரூவும் நிறைய இடத்துல தப்பா புரிஞ்சுப்பாங்க. டுவர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஓப்பனா சென்னை வழியா போறேன், சென்னையை நோக்கி போறேன், காஞ்சிபுரத்தை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்றது. த்ரூ அப்படின்னா கண்டிப்பா ஒரு டேர்னல் வழியா போறது, ஒரு குகை வழியா போறது, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து த்ரூன்னு வரும். மூவிங் இன்சைடு, உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வெளியில வர மாதிரி பாருங்க, இது சிலிண்டருக்கு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வெளியில வருது, அது மாதிரி இடத்துலலாம் த்ரூ வரும். அலாங், அலாங் எப்போ வரும்னா, இப்போ ஒரு அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா டிராவல் பண்றாங்க, ஐ ஆம் டிராவலிங் அலாங் வித் மை பேக்ஸ், பேரலா இருக்கும். அக்ராஸ், ஃப்ரம் ஒன் சைடு டு அதர், அக்ராஸ் த ரோட் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம். ஃப்ரம் டு, ஸ்டார்டிங் பாயிண்ட் டெஸ்டினேஷன் வரும்போது ஃப்ரம் டு, இது வந்து டைரக்ஷன் வரும். செக்ஷன் 4 வந்து பொசிஷன் வேர்ட்ஸ். அண்டர்னா அடியில இருக்கும், பிஃபோர் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது, இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட்னா பின்னாடி இருக்கிறது, அவே அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம், தள்ளி இருக்கிறது, அவுட் ஆஃப்னா லீவிங் இன்சைடு, உள்ள இருந்து வெளியில வந்துடுது, அதான் அவுட் ஆஃப். இது எல்லாமே செக்ஷன் 4ல இருக்கும். இந்த ப்ரிபோசிஷன், இந்த சார்ட்டை நீங்க தரவா இருந்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த 20 ப்ரிபோசிஷன்ல மொத்தம் 20 சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 20 எப்ப பண்றது ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது போகும்போது அப்படியே ஜஸ்ட் அப்படி, நான் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன், அப்ப இன்னும் ஈஸியாயிடும். அப்படியே பார்த்துட்டு இருங்க, ஈஸியாயிடும். டைப்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன் இப்ப நான் சொல்லி கொடுத்ததை இன்னும் டீடைலா படிக்க போறோம். எப்படியாவது 1 மார்க் வாங்கி ஆகணும் இல்லையா, அதனால மேலோட்டமெல்லாம் படிக்க முடியாது. ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம், when something happens, இது ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம்னு ஒன்று இருக்கு, இதான் ஃபர்ஸ்ட்.
அட் 5 PM அட்டு வரும். இந்த அட்டு, ஆன், இன், பிஃபோர் இதெல்லாம் எப்போ வரும்னா எழுதி வச்சுக்கணும். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். எப்பெல்லாம் டைம் வருதோ இதான் கீவேர்ட். டைமை குறிக்கும் கீவேர்ட். அப்பெல்லாம் இந்த அட்டு இருக்கு பாருங்க. அட், ஆன், இன், பிஃபோர் இதெல்லாம் வரும். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் இவரு ரெண்டாவது. வேர் சம்திங் இஸ் லொகேட்டட். இந்த ரூமுக்குள்ள, ஆன் த டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, ஆன் த டேபிள், அட் த பார்க் இதெல்லாம் வந்து எங்க வரும்? பிளேஸ். ஒரு இடத்தை குறிப்பிடும் போது அப்போ இன் ஜான்வரி அங்க கூட வருதே சார் அப்படின்னா அது டைமை குறிக்கும் போது இன் வரும், பிளேஸை குறிக்கும் போது இந்த ரூமுக்குள்ள அப்படின்னு. ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன்ஸ், மூமெண்ட் ஆர் டெஸ்டினேஷன், டு ஸ்கூல், into the box, towards home. Preposition of manner, with care, அன்போட, by chance, by, in. Preposition of cause, reason, காரணம் அதற்கேற்ற விளைவு வரும். For love, because of, rain, due to stress இதெல்லாம். Preposition of agent, instrument, by him அவனால நடந்தது, with a pen எப்படி, what performance and action. Preposition of possession, showing belonging, இது அவனுடையது, this of Ram, with her bag. Preposition of measure, அளக்கிறது, per hour, by kilogram இதெல்லாம் இது ரொம்ப முக்கியங்க. Preposition of source, where something come from. இந்த துணி டெல்லியில இருந்து வந்தது, out of curiosity. Preposition of purpose, for success, to win, for help இதுவும் முக்கியம். ஸோ இதெல்லாம் இந்த சார்ட் எல்லாம் படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு தரவாயிடும். அட்டு வந்து இப்போ அதிகமாக கேட்கறது அட்டு, ஆன், இன், பை, டு, ஃப்ரம், வித், அபவுட், ஓவர் இது வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக் டைம் பிளேஸில் அட்டு வரும். She is at the station. Meet me at 6 PM. பாருங்க, அட்டு என்ன வந்து meet me at 6 PM. அட்டு எப்போ வருதுன்னா பிளேஸ்ல வரும், ஸ்பெசிஃபிக் டைம்ல வரும். She is at the station, place, at the station. இது பாருங்க. On, I was born on Monday. The book is on the table. இதெல்லாம் படிச்சு பாருங்க. In, enclosed space. The keys are in the bag. உள்ளுக்குள்ள இருக்கு. We met in April. நாம ஏப்ரல்ல சந்திச்சோம். By எப்போ வரும்? Near agent of action. He sat by the window. ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்தான். The poem was written by Tagore. இதெல்லாம் இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியம். To எப்போ வரும்? She went to the market. அவ மார்க்கெட்டுக்கு போனா. From எப்போ வரும்? I came from Delhi. I came from London. நான் லண்டன்ல இருந்து வந்தேன். அது மாதிரி இடத்துல என்ன வரும்? From வரும். With வரும். He came with his sister. Cut it with a knife. About, we talked about books. நாங்க புக்கை பத்தி பேசணும், அதை பற்றி பேசினோம். about இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஓவர், ஓவர்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இப்போ இங்க இருக்கு, இங்க இருந்து இப்படி ஜம்ப் பண்றது ஓவர், ஒரு பாலை தூக்கி போடுறது ஓவர். The lamp hangs over the table. She is over 18. 18 வயது கடந்தவள். The lamp hangs over the table. டேபிளுக்கு மேல தொங்குது, ஆடிட்டு இருக்கு. hanging, hangover. அடுத்தது preposition of placeல திருப்பியும் சொல்றேன். in வரும்போது in a room, in a city, in a picture. on the wall, on the table, on a bicycle. இதெல்லாம் சொல்லி பாருங்க. at the door, at the station, at the top. by எப்போ வரும்? by the window, by the sea, by the lake. இதெல்லாம் சொல்லி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த சார்ட் கொடுத்துருக்கேன். இதை நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா உட்காந்து ஒரு பை சார்ட் மாதிரி ரெடி பண்ணி
ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு பை சார்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுல இன்னுக்கு இன் வரணும்னா அந்த டேஷ்குள்ள இன் தான் வரணும்னா அதுக்கு கீவேர்ட்ஸ் இதெல்லாம் எழுதி வச்சுங்க. அந்த டேஷ்குள்ள ஆன் தான் போடணும் அப்படின்னா இதெல்லாம் கீவேர்ட். மண்டே, வெனஸ்டே, தர்ஸ்டேன்னு ஸ்பெசிஃபையா இருக்கும். ஹாலிடேஸ் இருக்கும், இண்டிபெண்டன்ஸ் டே, ஆன் மை பர்த்டே, இது மாதிரி இருக்கும். February 4, 2022, June 28 அது மாதிரிலாம் வரும்போது ஆன் வரும். அட்டு எப்படி வரும்னா எக்ஸாக்ட் டைம். மார்னிங்கிறது ஜென்ரல், அதுல இன் வரும். கரெக்டா டைமோட வரும்போது அட்டு வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பை சார்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஈஸியா ஒரு மார்க் ஞாபகம் வச்சுக்கலாம். இன் எப்போ வரும், ஆன் எப்போ வரும், அட் எப்போ வரும். உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். இன், ஆன், இன், அட், டூக்கு இவ்வளோ எக்ஸசைஸ் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பொறுமையா உட்காந்து படிச்சு பாருங்க. ஈஸியா மார்க் வாங்கலாம். இன், அட், ஆன் திருப்பியும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதை மீறி எல்லாம் கொஸ்டின் வெளியில போறதுக்கு சான்சஸே இல்லை. நிறைய டீச்சர்ஸ் கேட்குறீங்க, சார் ஒர்க் கொடுங்க, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வீக்கை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து ப்ரிப்போசிஷன் வந்து 1 மார்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆயிடுறீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் அட்டு ஆன் இதை வந்து நான் கிளாசிஃபை பண்ணி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 300 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கும். இதை தாண்டி எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேப்பரை நீங்க எழுதுங்க, கரெக்டா ஆன்சர் போடுங்க. இதனுடைய ஆன்சர் கீ எல்லாம் நான் வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை நீங்க ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. ஸோ நம்ம டேஞ்சன்ட் டீச்சிங்கை பொறுத்தவரையிலையும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேப்பர் இதான், டெஸ்ட் 1. இதை வந்து நீங்க எடுத்து பாருங்க. இதுல ப்ரிப்போசிஷன் ஒர்க் ஷீட்டா நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டெஸ்ட் 2, இந்த டெஸ்ட் 2ல இது எல்லாத்தையும் நீங்க போட்டு பார்க்கணும். இதுல வந்து ப்ரிப்போசிஷன்ல இன் அவங்களே கொடுத்துருக்காங்க. fill in the blanks with on, under, in, இது 3 தான். இந்த 3 எதுல வரும்ன்றதை பார்த்து நீங்க போடணும். இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒர்க் ஷீட்டு. இதுல எதெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா above, behind, between, in, inside, next to, on, under. இது இந்த ஆன்சர்ல ஏதோ ஒன்று வரும். இதையும் நீங்க எழுதணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 இந்த 3 டெஸ்டையும் எழுதி பார்க்கணும். ப்ரிப்போசிஷன்ல டீச்சர்ஸ் நீங்க எல்லாம் கேட்ட மாதிரியே ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் ஷீட்டுக்கு ஆன்சர் நீங்க வந்து போட்டு பாருங்க. ஷார்ட்லி உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ நான் உங்களுக்கு போட்டுருவேன். ஆன்ல ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஆன்ல சென்டென்ஸ் வித் ஆன், த புக் இஸ் ஆன் த டேபிள், இதெல்லாம் படிங்க. இது எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். யூஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் கன்சாலிடேஷன் பண்றேன். அட்டு எங்கெல்லாம் வரும், இன் எங்கெல்லாம் வரும், ஆன் எங்கெல்லாம் வரும் சொல்லி பாருங்க. திருப்பி 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 சொல்லி பாருங்க. பை எங்கெல்லாம் வரும், ஃபார் எங்கெல்லாம் வரும், ஆஃப் எங்கெல்லாம் வரும், ஆஃப் கோர்ஸ், ஆஃப் ஆல் டைம். சார் இதை தாண்டி நிச்சயமா வெளியில போகாது. அவ்வளவுதான். அடுத்தது லேர்ன் ப்ரிப்போசிஷன்ஸ்ல ஆன், இது ஆன், இன், டு, அட் இதுவும் நிறைய கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிச்சு பாருங்க. சென்டென்ஸ்ல வரும்போது டேஷ் கொடுத்துருவாங்க. அந்த டேஷ்ல இந்த ப்ரிப்போசிஷன் எழுதுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீக் பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு இதுவா படிச்சு பாருங்க. இந்த கிளாஸ் ரூம், ஆன் த இன்டர்நெட், பை கிரெடிட் கார்டு, இன், ஆன், பை இது எப்போ வரும் அப்படின்றது நிறைய கொடுத்துருக்கேன். இதை எழுதி பாருங்க. அடுத்தது ஆம், அட்டு எங்க வரும், அட்டு எங்க வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்கேன். இதை எழுதி பாருங்க. ஸோ நீங்க கேட்ட மாதிரியே நிறைய ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். நிறைய
எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இனிமேல் இதே மாதிரி தான் நான் கொண்டு போவேன். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபீட்பேக் கேட்டது, கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷனை பார்க்கணும். இப்போ ப்ரிப்போசிஷன் முடிச்சாச்சு. கன்ஜெக்ஷன்னா என்ன? A conjunction is a word that joins other words, phrases or sentence together. It helps ideas connect smoothly like a bridge between thoughts. இரண்டு இதை வந்து இணைக்கிறதுக்காக பயன்படுறது தான். என்னென்ன கன்ஜெக்ஷன் இருக்கு? அண்ட், பட், ஆர், பிகாஸ், சோ. அண்ட் வந்து adds information, shows contrast, shows choice. ஆர் வரும்போது சாய்ஸ் வரும், இதுவா அதுவான்ட்டு. பிகாஸ் வந்து gives ரீசன் வரும்போது பிகாஸ் வரும். ரிசல்ட் வரும்போது சோ வரும். அதுக்கு தான் இந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஐ லைக் டீ அண்ட் காஃபி. அண்ட் எப்போ வரும்? ஆட்ஸ் இன்ஃபர்மேஷன். டீயையும் காஃபியும் ஆட் பண்ணுது அண்ட். ஐ வாண்டட் டு கோ. நான் போக விரும்புறேன். பட் இட் வாஸ் ரெய்னிங். மழை பெய்யுது. அதான் கான்ட்ராஸ்ட். எனக்கு போக விருப்பம், ஆனா மழை பெய்யுது. பட் ஷீ ஸ்டேய்ட் ஹோம். அவ வந்து வீட்டில் தான் தங்குறா. ஏன் காரணம்? பிகாஸ் ஷீ வாஸ் டயர்ட். ரீசன் வந்தாலே பிகாஸ் வரும். இட் வாஸ் லேட். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வி லெஃப்ட். அதனால நாங்க அங்கிருந்து வந்துட்டோம். ஸோ ரிமெம்பர், ஞாபகம் வச்சுங்க. A conjunction joins ideas to make sentences clearer and longer. அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. கன்ஜங்ஷன் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. உங்களுக்கு கன்ஜங்ஷனை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இந்த டெஸ்ட் வந்து டெஸ்ட் நம்பர் 5 நினைக்கிறேன். கரெக்டா? am I correct? செக் பண்ணுவோமா? இது வந்து டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4. இது இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்க. சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அண்ட், பட், ஆர், பிகாஸ், ஆல்தோ, சோ, இஃப், வென், வைல், பிஃபோர். இதை மட்டும் தனியா ஒரு பேப்பர்ல எழுதி கன்ஜங்ஷன்னா இவர் தான் கன்ஜங்ஷன் எழுதிட்டு இதுல எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு படிச்சு பாருங்க. இதுல நான் வந்து ஆன்சர் கீ கொடுத்துட்டேன். 20 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீ இதுல இருக்கு. இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வெளிப்பாடுன்னு சொல்லுவோம். ஹைக்ஸ், ஹோ, ஹா, இந்த காலத்துல இருக்கிறது. இதெல்லாம் இந்த காலத்துல என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஹே, ஹோ, நோ, எப், இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ்ல வருது. காமன் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அண்ட் தர் மீனிங்ஸ். வாவ் அப்படின்னு சொல்றோம், அது சர்ப்ரைஸ். இன்டர்ஜெக்ஷனோட மீனிங் கூட சில சமயம் கேட்டுருவோம். வாவ், தட் இஸ் அமேசிங்கிறது சர்ப்ரைஸ். ஹோ அப்படின்னு சொல்றோம், அது சர்ப்ரைஸ் ரியலைசேஷன்ல வரும். இது மாதிரி நிறைய ஹொரே, ஹலாஸ், பிராவோ, ஊப்ஸ், அதுக்கெல்லாம் மீனிங் இருக்கு. இதெல்லாம் இன்டர்ஜெக்ஷன்ல வரும். எக்ஸசைஸ் இன்டர்ஜெக்ஷன்ல எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து டெஸ்ட் 5 எழுதிப்பாரு. இதுல ஒரு 5 பார்ட் பி. இந்த ஐடென்டிஃபை த இன்டர்ஜெக்ஷன் ஈச் சென்டென்ஸ் பாருங்க. இதெல்லாம் வாவ், இதெல்லாம் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இதுல என்ன இன்டர்ஜெக்ஷன் வரும்னு கேட்குறாங்க. இந்த டேஷ்ல என்ன இன்டர்ஜெக்ஷன் கரெக்டா வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அவன் என்ன பண்ணா, என்ன இன்டர்ஜெக்ஷன் போடுன்ற ரீசன் இங்க இருந்தது. இங்க இருக்கு பாருங்க, இதான் ரீசன். இந்த ரீசனை படிக்கணும். எதுக்கு என்ன இன்டர்ஜெக்ஷன் போடணுன்ற ரீசன் அது படிச்சிட்டீங்கன்னா இதை அட்டன் பண்ணலாம். நான் சொல்ற மாதிரி கரெக்டா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சீங்கன்னா அது மார்க்கா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த போன இந்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஆன்சர் கீ கொடுத்துருக்க பாத்துங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப விவரமா ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லா முடியுது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து
கம்மிங் கிளாஸ்ல உங்களுக்கு நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணுவேன். நம்மளுடைய எய்ம் இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் ஃபுல் மார்க் எடுக்கிறது. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தருவேன். இன்னைக்கே நிறைய ப்ரிபோசிஷன்ல நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை எடுத்து நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. இந்த வாரம் என்ன பொறுத்தவரையிலையும் அதிகபட்சம் 2 மார்க்குக்கு தயாராகிருக்கும். குறைந்தபட்சம் 1 மார்க் இன்னைக்கு கிளாஸ்ல நாம கண்டிப்பா தரவாயிருக்கோம். இந்த டேங்கன் டீச்சிங் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய டீச்சர்ஸ் 9th இருந்து 12th வரலையும் இதுல எல்லா எக்ஸசைஸும் எல்லாத்தையுமே ஃப்ரீயா அந்த குழந்தைங்களுக்காக வீட்டில இருந்தே படிக்கணுன்றதுக்காக சால்வ் பண்ணி தரோம். ஆகையால அதை பேரண்ட்ஸுக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம டீச்சர்ஸுக்கும் இதை சொல்லுங்க. அதே மாதிரி இதே நாள்ல உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸும் வருது. அதுவும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸ் நான் எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இதுவரையிலையும் 4 மார்க்குக்கு முடிஞ்ச மாதிரி தெரியுது. 4 மார்க் மேக்ஸை பொறுத்தவரையிலையும் நிறைய கொஸ்டின்ஸ் போன வாட்டி கேட்டிருந்தாங்க முடிச்சது வரலையும் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எப்படி இங்கிலீஷ் படிக்கிறதுன்ற உங்களுக்கு கிளாரிட்டியும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.